உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அது என்ன அப்படின்னா 2025 வருஷம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2025 வருஷத்தை போல இதே காலண்டர் வந்து எப்போ நெக்ஸ்ட் வரும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமா பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வருஷம் நமக்கு வந்து 2025. ஸோ 2025 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ இங்கே வந்து 5 4s are 20, நெக்ஸ்ட் 0, 6 4s are 24, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வருது. இப்போ இந்த ரிமைண்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 28 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த காலண்டர் அதே சேம் காலண்டர் திரும்ப வரும். ரிமைண்டர் 1 வந்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் வரும். ரிமைண்டர் 2 3 வந்துச்சுன்னா 11 வருஷத்துக்கு அப்புறம் வரும். சப்போஸ் நமக்கு வந்து ரிமைண்டர் 1 வந்திருக்கனால 6 வருஷத்துக்கு அப்புறம், இப்ப 2025 அப்படின்னா இதோட 6 வருஷம் நம்ம கூட்டினோம்னா 2031ல இதே கேலண்டர் வந்து அப்படியே வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு 2029 இந்த வருஷ காலண்டர் வந்து எப்போ வரும் அதுக்கடுத்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.